கால்நடைகளுக்கு ஒரு மாநாடு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே கால்நடைகளுக்குன்னு தனியா ஒரு மாநாடு. கால்நடைகள்னா ஆடு மாடுகளை கொண்டு வந்து ஒரு பட்டியல், மிகப்பெரிய பட்டியல், ஒரு 500,000 மாடுகளை கட்டி போட்டு அது கூட மனிதர்களை உட்கார வச்சு ஒரு மாநாட்டை சீமான் மதுரையில் நடத்துறாரு கடந்த மாதம். இதுதான் அத்தனை பேரையும் ஒரு ஷாக்கு மாங்கல அதிர்ச்சிக்கு உண்டாக்குச்சு. அந்த மாட்டை கொண்டு நிக்க வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு மனுஷன் முன்னாடி பேசுறானா அந்த மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, ஆடு மாட்டுக்கு தனியா ஒரு மாநாட்டை போட்டு ஓட்டு வரைக்கும் கேட்டாச்சு. இப்ப இந்த ஆடு மாடு மேய்க்கிற போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து துவங்கி வைக்கிறாருன்னா ஏற்கனவே இந்த வனத்துறை தடுத்து ஒரு ஆளை கீழே அனுப்புது இல்ல, அவருடைய 500-600 மாடுகள் இன்னும் ஒரு 10-15 பேர் சேர்த்துக்கிட்டு இந்த ஆடு மாடுகளோட நேரா அந்த மலைப்பகுதிக்கு போறாரு. அந்த வனத்துறை அதிகாரிகள் எவ்வளவு தடுப்பு கேட்காம அவருடைய தடுப்புகளை உடைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாம் தமிழர் தம்பிகள் சீமான் தலைமையில உள்ள வந்து ஆடு மாடுகள் மேய்க்க விட்டு அங்கிருந்து வெளியேறாங்க. இது இன்னைக்கு ரீல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸா யூடியூப் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ரொம்ப பரபரப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து மேய்ச்சல் நிலம், மேய்ச்சல் மலைப்பாங்கான இடங்கள் இருக்குல்ல, அந்த மலைப்பாங்கான இடங்கள்ல ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காப்பு காட்டு பகுதியில நீங்க வளர்க்கிற அந்த கால்நடையை கொண்டு போகும்போது காப்பு காட்டு பகுதியில இருக்க உயிரினங்கள் சிங்கம், புலி, கரடி, இல்ல வேற நரி, ஓனாய் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அந்த கால்நடைகளை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படும். ஏன்னா அது தேடிப்பு வேட்டையாடுறதை விட இப்படி கும்பலா போகக்கூடிய இந்த வளர்க்கும் கால்நடை கொண்டு போகும்போது அதோடைய கவனம் செதறும். அது எளிமையா இதை ஒரு சாப்பிடறதுக்காக அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி கொள்ள ஆரம்பிக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதனால அதை நாங்க தடை செய்யறோம் அப்படிங்கிறது மத்திய அரசோட உத்தரவு. சீமான் மாடு மேய்த்தார். இதுதான் இன்னைக்கு மிக பரபரப்பான செய்தியை ஓடிட்டு இருக்கு. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியோட கொள்கைகள் ஏற்கனவே இருக்க இந்த சமூக அமைப்பு ஒண்ணு இருக்குல்ல, நல்லா படிக்கலாம், படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்லா செட்டில் ஆகலாம், அதை வச்சு உன்னுடைய தலைமுறை அடுத்த மாற்றத்தை சந்திக்கும். இதுதான் உலகளாவிய நடைமுறையாக எல்லா கட்சிகள்லயும் பெரும்பாலும் வலியுறுத்தப்படும். அதற்கு சற்று மாறாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா என்ன வந்து பரப்பதை செய்யறாங்கன்னா, கல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், படிச்ச எல்லாத்துக்கு என்ன வேலையா கிடைச்சிட போது, இல்ல படிச்ச எல்லாரும் வேலைக்கு வந்து பெருசா என்ன செஞ்சிட போறாங்க. ஒரு நாட்டுக்கே ரொம்ப முக்கியம் உணவு, அது விவசாயம் தானே. அப்ப விவசாயம் பண்ணுங்க, எல்லாரும் விவசாயம் பண்ணணும். அதே போல எல்லாரும் அந்த விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்க கால்நடைகளை மேய்க்கணும். கால்நடை மட்டும் இல்ல, கோழி பண்ண வைங்க. இப்படி எல்லாமே உயிர் சார்ந்த தொழில ஈடுபடுங்க. அப்படி ஈடுபடும் போதுதான் ஒரு நாடு தன்னிறைவடையும் அப்படிங்கிற கொள்கை முழக்கங்களை வச்சு ஏற்கனவே சிக்கலை உண்டாக்குச்சு. இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நமக்கு நல்லா தெரியும். 2008-2009 ஈழ போராட்டம் நடந்த. ஈழ போராட்டத்துல கடைசி கட்டம் 4ஆம் ஈழ போர் நடந்த காலகட்டங்கள்ல அங்க தனி நாடு கேட்டு போராடிய விடுதலை புலிகள் இயக்கம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. அந்த அழிவின் தாக்கம் தமிழகத்துக்கு எதிர்த்து, ஏன்னா இறந்து போனதுல 1,80,000க்கு மேல தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது அன்றைக்கு மிகப்பெரிய தாக்கம் இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அதை ஒட்டி ஒரு அரசியல் எழுச்சி வந்தப்பதான் சீமான் அவர்கள் அரசியல் களத்துக்கு வராரு. சீமான் அரசியல் களங்கிறது இடதுசாரில தொடங்கி பெரியாரிய மேடைகள் ஏறி அதன் பிறகுதான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த தமிழ் தேச அரசியல் 2009 ஈழ பிரச்சனையை வச்சு தமிழ் தேச அரசியல் ஒரு புதிய களத்தை எடுக்கிறாரு. அந்த களம் 2009, 10, 11 அது வரைக்குமே சீமான் வந்து பெரியார் பற்றாளராகவும் சமூக நீதி கொள்கை இப்படிதான் பேசிட்டு இருந்து கல்விதான் முதன்மையான பேசிட்டு இருந்த சீமான் 2000 பண்ணதுக்கு அப்புறம் அந்தர் பல்டி மகளை அப்படி அடுத்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்ட் என்ன, பெரியார் எதிர்ப்பு தான் தமிழ் தேசத்தை உருவாக்கும், திராவிடங்கிறது தமிழருக்கு எதிரான சொல், திராவிடமும் ஆரியமும் ஒரே சொல்லாடல் அப்படிங்கிற அளவுக்கு அவரு சொல்லுவாங்கல்ல, அடுத்த நிலையை போய் நிக்கிறாரு. இந்த நிலைங்கிறது இங்க இருந்த சமூக நீதி அரசியல்வாதிகளுக்கு மற்றும் ஜனநாயக இடதுசாரி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அமைஞ்சிருச்சு. இந்த அதிர்ச்சிங்கிறது அவங்களுக்கு தான். மற்றபடி தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அது தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்ற பிற்போக்கு கருத்துகள், கல்வி ஒருத்தர் ஸ்கூல்ல போய் படிச்சு நல்லா டாக்டராவு, இன்ஜினியராவு, ஒரு கலெக்டராவு, வக்கீலாவு இப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதற்கு மாறுதலாக நீ அதெல்லாம் ஒண்ணும் பெருசு படிச்சா ஒண்ணும் புடுங்க வேண்டாம், நீ என்னதான் படிச்சாலும் வேலைக்கு தானே போகணும், அது ஏன் வேற ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு நம்மளே விவசாயம் செய்யலாம், நம்மளே ஆடு வளர்க்கலாம், நம்மளே மாடு வளர்க்கலான்ட்டு சீமான் ஒரு ட்ரெண்ட் தான் சொல்லணும். அந்த இன்னைக்கு இசட் ஜெனரேஷன் பெரிய சிக்கல இந்த ட்ரெண்டிங் தானே, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாரு. அதை நோக்கி சாரசாரையா இளைஞர்கள் வந்து போறாங்க. அவங்க முன்னாடி நீங்க என்ன சொன்னா எடுபடாம போகுது. இந்த நேரத்துல தான் சீமான் பெரியாரை பத்தி கடுமையான விமர்சனம், பெரியார் எழுதாதான் எழுதணும்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கலை உண்டாக்குனாரு. அதே போல இங்க இருக்கிற திராவிட அரசியலுக்கு எதிராக தமிழ் தேச அரசியல் தான் ஒரு சொல்லால உருவாக்குனாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்பதான் சீமான் என்ன பண்றாருன்னா குடிபெருமை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. குடிபெருமை என்ன சொல்றாரு, குடிங்கிறது இங்க ஜாதி தான், ஒவ்வொரு குடிக்கும் ஒரு பெருமை உண்டு, அந்த பெருமைங்கிறத ஜாதிய பேரா இருக்கு, அதை நீங்க இழிவா பார்க்க வேண்டாம், அதை பெருமைப்படுத்துங்கன்னு ஒரு சொல்லால கொண்டு வராரு. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு முரண்பாட்டை உருவாக்கு சமூகத்துல.
அதே போல அதுக்கு அடுத்து ஆணவ கொலைகளை பத்தி அவர் சீமான் என்ன சொல்றாருன்னா, அதை நீங்க ஜாதி ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடாது, குடி ஆணவ கொலைன்னு சொல்லணும். ஆணவ கொலை தான், அதுக்கு ஜாதிக்கு பதிலா குடின்னு போட்டுக்கோங்க, அந்த குடி ஆணவ கொலை தான், ஆனா தவிர்க்கப்படணும், இருந்தாலும் சொல்றாங்க மாத்துக்கிறது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்காரு. அடுத்த மறுபடியும் என்ன பண்றாருன்னா, அனைவரும் விவசாயத்துக்கு திரும்புங்க, படிக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கான மாநாடு ஒண்ணு நடத்தணும் முடிவு போறாரு. அதே போல விவசாயம் மட்டும் தனியா பார்த்தா எப்படி, கால்நடைகளுக்கு ஒரு மாநாடு. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே கால்நடைகளுக்குன்னு தனியா ஒரு மாநாடு, அத கால்நடைக்கு மாநாடு போடுவாங்க, போட்டு எல்லாம் கூடி பேசுவோம்ல. ஆனா இதுக்கு முற்றிலும் எதிர்ப்பதமாக கால்நடைகள்லாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து ஒரு பட்டியல், மிகப்பெரிய பட்டியல், ஒரு 500,000 மாடுகளை கட்டி போட்டு அது கூட மனிதர்களை உட்கார வச்சு ஒரு மாநாட்டை சீமான் மதுரையில் நடத்துறாரு கடந்த மாதம். இதுதான் அத்தனை பேரையும் ஒரு ஷாக்குமாங்களா, அதிர்ச்சிக்கு உண்டாக்குச்சு. என்னடா கால்நடைகள் மாநாடுனா அது கால்நடைக்கு என்ன புரியும், நீ பேசணும் புரியுமா, வா போனா தெரியும், அவ்வளவுதான் மாட்டுக்கு புரியும். அந்த மாட்டை கொண்டு நிக்க வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு மனுஷன் முன்னாடி பேசுறானா, அந்த மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதியார் பாடினார்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக காக்கை குருவியோட குடும்பம் நடத்த முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த வகையில கால்நடைகளை கட்டி போட்டு வச்சுட்டு இவங்க ஒரு 500 பேர் உட்கார்ந்துட்டு ஒரு மாநாடு, ஒரு முழு மாநாடுங்க, நீ இன்னைக்கு போனா இணையதளத்துல இருக்கும், முழுசா நடத்தி முடிக்கும் பொழுது சீமான் பத்திய கேள்வி ரொம்ப அதிக ஹைப் ஆகுது. என்ன இவர் என்ன சொல்ல வர சமூகத்துக்கு? ஆனா கடைசியா அந்த மாநாட்டுல உச்சகட்டமா ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, கால்நடைகளுக்கு வாக்குரிமை தாருங்கள். ஏது ஆடு மாட்டுக்கு வாக்குரிமை தாங்கன, ஏடா அதுவே நாங்க கட்டி போட்டாதான் இருக்கு, அவுத்துட்டா ஓடி போயிடும், அதுக்கு எப்படி வாக்குரிமை தருவோம்னு எந்த தம்பியும் கேட்கல. அதான் அதோட சிறப்பு. ஏன் தந்தா எண்ணங்கள் கோரிக்கையோட யூடியூப்ல சண்டை போறது, பேஸ்புக்ல சண்டை போறதுதான் நாம் தமிழ் தமிழுடைய பழக்கமா இருக்கு. இது போயிட்டே இருக்கப்பதான் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல மேய்ச்சல் நிலம், மேய்ச்சல் மலைப்பாங்கான இடங்கள் இருக்குல்ல, அந்த மலைப்பாங்கான இடங்கள்ல ஆடு மாடுகளை மேய்க்க கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காப்பு காட்டு பகுதியில நீங்க வளர்க்கிற அந்த கால்நடைகளை கொண்டு போகும்போது காப்பு காட்டு பகுதியில் இருக்க உயிரினங்கள், சிங்கம், புலி, கரடி, இல்ல வேற நரி, ஓனாய், இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் அந்த கால்நடைகளை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படும். ஏன்னா அது தேடிப்பு வேட்டையாடுறத விட இப்படி கும்பலா போகக்கூடிய இந்த வளர்க்கும் கால்நடை கொண்டு போகும்போது அதோடைய கவனம் செதற, அது எளிமையா இதை ஒரு சாப்பிடறதுக்காக அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி கொள்ள ஆரம்பிக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதனால அதை நாங்க தடை செய்யறோம் அப்படிங்கிறது மத்திய அரசோட உத்தரவு. ஆனா மேய்ச்சல் நிலங்கிறது தனியா இருக்குது, காப்பு காடுகள் தனியா இருக்கு. மேய்ச்சல் நிலத்துல ஒரு பகுதி காப்பு காட்டுக்குள்ள போனதுனால தற்போது என்ன மேய்ச்சலுக்காக ஆடு மாடுகளை இந்த பகுதி கூட்டு போக கூடாதுன்ட்டு சட்டம் இருக்குது. அதை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்துது. வளர்ப்பு கால்நடைகளை காப்பு காட்டு பகுதியில இல்ல மலைப்பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடக்கூடாது, இது சட்டம் வலியுறுத்துது. ஆனா இங்க இருக்க தமிழ்நாடு அரசு இதை கண்டுக்கலன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கப்படுது உயர்நீதிமன்றத்துல. உயர்நீதிமன்றம் அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு காப்பு காடுகளுக்குள்ள வளர்ப்பு மாடுகளை கொண்டு போக கூடாது, உடனே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்ட்டு மாநில அரசுக்கு டைரக்ஷன் கொடுக்குது. மாநில அரசு உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த வளர்ப்பு கால்நடைகளை காட்டுப்பகுதிகளை கொண்டு போக கூடாதுன்ட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வேலி போடுறாங்க, பாதுகாவலர் போட்டு பாதுகாக்கிறாங்க. அப்படி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தேனி மாவட்ட பகுதியில வளர்ப்பு மாடுகள் இருக்க ஒரு சமூக இனம் என்ன பண்றாங்கன்னா, அதை காட்டுக்கு கொண்டு போகும்போது வன இலாக்கா அதிகாரிகள் அதை தடுத்து வெளியே அனுப்புறாங்க. இல்லங்க சட்டமீறல் ஆயுது, இது நீங்க உள்ள கொண்டு போனா எனக்கு வேலை வேணாலும் நீங்க உள்ள மேய்க்க கூடாது, அதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி கீழே அனுப்புறாங்க. அந்த மேய்ப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, புதுசா சொல்றீங்க. ஏன்னா அவருக்கு இந்த சட்டம் எல்லாம் புரியல. அவரு பல்லாண்டு காலமாக ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிற குடும்பமாக இருக்கனால இது அவங்களுக்கு புரியல. அந்த கோரிக்கை சீமான் காருக்கு போய் சேருது. சீமான் ஒண்ணு என்ன பண்றாருன்னா, அது எப்படி என் பாட்டம் பூட்டம் காலத்துல நாங்க எங்கனாலும் மேய்ப்போம், எப்படி நாளும் மேய்ப்போம், இது எங்க மண்ணு, அது யாரு எங்களை தடுக்கிறது, அப்படி யாரும் தடுக்க முடியாது. ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, ஆடு மாட்டுக்குன்னு தனியா ஒரு மாநாட்டை போட்டு ஓட்டு வரைக்கும் கேட்டாச்சு. இப்ப இந்த ஆடு மாடு மேய்க்கிற போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் ஒரு 2 நாள் முன்னாடி துவங்கி வைக்கிறாருன்னா, ஏற்கனவே இந்த வனத்துறை தடுத்து ஒரு ஆளை கீழே அனுப்புது இல்ல, அவருடைய 500-600 மாடுகள் இன்னும் ஒரு 10-15 பேர் சேர்த்துக்கிட்டு இந்த ஆடு மாடுகளோட நேரா அந்த மலைப்பகுதிக்கு போறாரு. அந்த வனத்துறை அதிகாரிகள் எவ்வளவு தடுத்து கேட்காம அவருடைய தடுப்புகளை உடைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாம் தமிழர் தம்பிகள் சீமான் தலைமையில உள்ள ஆடு மாடுகளை மேய்க்க விட்டு அங்கிட்டு வெளியேறாங்க. இது இன்னைக்கு ரீல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸா யூடியூப் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ரொம்ப பரபரப்பா இருக்கு. இதுல நம்மளுடைய விவாதத்துக்கு என்ன வருது அப்படின்னா, காப்புக்காடு பகுதியில் இப்படி மேய்க்கிறதுக்கு அனுமதி இருக்கானா? இல்லை. அனுமதி வாங்கிட்டு தான் மேய்க்கணும். ஏன்னா அரசு சில சட்டத்திட்டங்கள் கொண்டு வரும் பொழுது அது சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நலன் கருதி கொண்டு வருது. அதுல தவறு இருந்தா திருத்தணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா எடுத்த இடத்துல அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்க உடைச்சிக்கிட்டு போறதுங்கிறது ஒரு சமூகத்துக்கு எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வரக்கூடிய நோக்கமா இருக்கும். 2வது, ஏற்கனவே சீமான் அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல் இருக்கும் போராட்டம் நடத்தினாரு. தமிழ்நாட்டுல கல் தடை செய்யப்பட்டது. கேரளா, கர்நாடகா கல்லு நீங்க இறக்கலாம், கல்லை நீங்க இங்க இறக்கி அது விற்பனை பண்ணக்கூடாது சட்டம் இருக்கு. அதை தாண்டி சில இடத்துல நடக்குது கண்மூடித்தனமா. ஆனா சீமான் அவர்கள் கல்லிருக்கும் போராட்டம் நடத்தி ஒரு பனை மரத்துல ஏணி போல குச்சிகளை வச்சு கட்டி அதுல அவர் மேல ஏறி, அது எப்படி அவர் டீசெண்டா பூமா ட்ராக் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு காலில் காஸ்ட்லியான
ஷூலாம் போட்டு மேல ஏறி அந்த கல்லை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காரு, அதை கொண்டாந்து கீழே ஊத்திட்டு போட்டோ ஸ்டில் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுல இருந்து அந்த பகுதி முழுக்க தென் மாவட்டங்கள் நமக்கு தெரியும், இந்த பனையேறி சமூகம் ஒரு சமூகம் முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு அது படிப்புள் கல்வியில முன்னாடி வந்திருக்குல்ல, அந்த சமூகத்தை தூண்டி விடுறதுக்காக செஞ்சுட்டாருன்னு ஒரு சிக்கல் வருது. அதே போல இப்ப இந்த ஆடு மாடு மேய்க்க சமூகத்துல இருந்து அடுத்த கற்றல் தலைமுறைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தலைமுறைக்கு அடுத்த கட்டம் நோக்கி போகும்போது இல்ல ஆடு மாடு மேய்க்கிறது நல்ல தொழில் தான், நீங்க அதையே செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துறதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த சனாதன தர்மத்தின் ஜாதிய படுநிலைகளை காப்பதற்காகத்தான், இது ஒரு RSS அஜெண்டாக்காக தான் சீமான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் தொடர்ச்சியா குலத்தொழில் நம்ம இழிவுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து அடுத்த நிலைக்கு மாற சொன்ன சமூகத்தை இல்ல குலத்தொழில்ங்கிறத பொருளாதார வளம், அதுதான் சமூகத்தின் மீட்சி மாண்பு, அதனால நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்கன்னு வலியுறுத்தக்கூடிய கருத்துக்களை RSS சொல்றது வேற விதம். ஆனா சீமான் சொல்ற அதுக்கு எதிர்ப்புறமா இருந்தாலும் அது RSS ஒத்த கருத்தாதான் இருக்குங்கிற விமர்சனம் அரசியல் வான்ல மிக வெகுவா எழுந்திருக்கு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்க்கணும், இது ஒரு பக்கம் அரசியல், சமூக நீதி ஜனநாயக இந்த அரசியல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல நமக்கு தெரியும் ஐநா மாமன்றம் இருக்குல்ல, இந்த மாமன்றம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆண்டு அறிவிக்கும், இது தண்ணீர் ஆண்டு, இது நோயாளிகள் ஆண்டு, இது குழந்தைகள் ஆண்டு. அதே அந்த மாதிரி ஐநா சபை என்ன சொல்லிக்குன்னா, எது ஒரு 2026ஆம் ஆண்டு ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ், அதாவது மலைக்காடுகள், மேய்ச்சல் நிலம் மற்றும் மேய்ச்சலாளர்கள் ஆண்டு அப்படின்னு அறிவிச்சு, இந்த மலைக்காடுகளையும் மேய்ச்சல் நிலம் அதோட இந்த மேய்ப்பாளர் யார் ஆடு மாடு மேய்க்கிறான் இந்த சமூகத்தையும் பாதுகாக்கணும், அதுதான் அடுத்த கட்ட தலைமுறைக்கான நாம் செய்யும் பணியாக இருக்குன்னு ஐநா சபை அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு எப்பயுமே கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். இந்த அறிவிப்பை உள்வாங்கி கொண்டுதான் சர்வதேச அரசியல் இருக்கக்கூடிய பார்வையை தமிழகத்தில் பொருத்தி பார்க்கதான் சீமான் இந்த ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தை துவக்கிருக்காருன்னு இன்னொரு பக்கம் இயற்கை சூழ் பாதுகாவலர் அவங்க இந்த கருத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் தமிழக வானிலை 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதை நோக்கிதான் ஒவ்வொரு கட்சியும், அது ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டமா இருக்கலாம், இல்ல பேரணியா இருக்கலாம், இல்ல மக்களோடு இல்ல மக்களை காப்போம் தமிழ்நாட்டின் எந்த பேர்ல இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்கு தான் பயணிக்கிறாங்க. அந்த வகையில சீமானவர்களும் இந்த ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம், ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை வேண்டும், அதே போல கல்லிறக்கும் போராட்டம், விவசாயிகள் காக்கும் போராட்டம் தொடர்ச்சியா இதை அறிவிச்சுட்டே இருக்காரு, அதுக்கான மாநாடு நடத்திட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டே இருக்குது. இந்த சூழல்ல நாம் தமிழர் வளர்ச்சி, ஏன்னா ஒரு கட்சியோட இது தேர்தல் அரசியல் கட்சி தானே, அதோட வளர்ச்சிங்கிறது ஓட்டு அடிப்படையில் தான் அமையும். அந்த அடிப்படையில 2009-10 துவக்கப்பட்ட இந்த நாம் தமிழர் கட்சி, 2010 தான் கட்சி, அது மூலம் இயக்கம், 2010 துவக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிங்கிறது அடுத்து வந்த 2 தேர்தல்ல, ஒரு சட்டமன்ற தேர்தல், அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல், 2 தேர்தலையும் போட்டியிடவே இல்லை. 2014ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் அந்த கட்சி முழுமையா களமிறங்கள், முழுமையான 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துறாங்க, ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு சரிசமமாக வேட்பாளர் நிறுத்துறாங்க. அந்த தேர்தல் நாம் தமிழர் பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் 1.6, கிட்டத்தட்ட 2% பக்கம் தான். அப்பயே சொல்றாங்க, என்ன ஒரு டெபாசிட், ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலாம், அந்த கட்சியோட பொழைக்க போகுது, சீமான் மட்டும் தப்பி பொழைச்சிருக்கிறாரு, ஆனா வெற்றிக்கு பக்கத்துல கூட வரலங்கிறாங்க. அதை தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த கட்சி மீண்டும் போட்டியிடுது. இந்த முறையும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மொத்தம் 40 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துறாங்க. இந்த முறை அந்த கட்சியை முன்னாடி வாங்கினதை விட ஓட்டு சதவீதம் அதிகரிக்குது. முன்னாடி பார்த்தா 1% தானே, இப்ப கிட்டத்தட்ட 4% பக்கம் நிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி முழுமையா போட்டிடுறாங்க. இந்த முறை அதோடைய வாக்கு சதவீதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, அது கிட்டத்தட்ட 6.4 to 7% வருது. கடைசியாக பார்த்தா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து மீண்டும் கிளம்புறாங்க. இந்த களமிறங்கி இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 8.1% வாக்கை இவங்க வாங்கிடுறாங்க இந்த கட்சி. இதன் மூலம் இந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நிரந்தர சின்னம். ஏன்னா அந்த நாம் தமிழர் கட்சிக்கு தொடக்கத்துல இருந்து ரெட்டை மெழுகுவர்த்தி, அதுக்கு பின்னாடி பார்த்தா டார்ச் லைட் கொடுக்கலாம் ஒரு சிக்கல், அதுக்கு பின்னாடி இல்ல கரும்பு ரெண்டு கரும்பு இருக்கிறது கொடுக்கலாம், இல்ல அப்படின்னு பல பிரச்சனை போன இடத்துல கடைசியாக தற்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தற்போது 2025 ஜனவரியில தேர்தல் ஆணையம் மாநில அளவில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிச்சிட்டாங்க. அதற்கு சின்னமா எது இருக்கலாம், முன்னாடி அவங்க பயன்படுத்த எல்லா சின்னமும் வெவ்வேறு கட்சி வாங்கினதுனால தற்போது ஏற்கலப்பையுறக்கூடிய விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு 2025 ஏப்ரல்ல ஒதுக்கி இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம என்னதான் விமர்சனம் வச்சாலும் நாம் தமிழர் கட்சி இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இந்த வளர்ச்சிங்கிறது இங்க இருக்க சமூக நீதி ஜனநாயக அரசியலுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலா தான் இருக்குது. ஏன் கொஞ்சம் அச்சுறுத்தலா இருக்குன்னா, இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்க இந்த இளைய தலைமுறைக்கு, இந்த ஜெனரேஷன்ஸுக்கு முன்னாடி இருந்த ஜாதிய கொடுமைகள், அதன் பின்னாடி இருக்க சனாதன சக்திகள், அதை இயக்கி கொண்டிருக்கும் பார்ப்பனிய ஆதிக்க சக்திகள், அதனோடு தொடர்புடைய நாம் சொல்லக்கூடிய கார்ப்பரேட் சக்திகள், இதை பத்தி எந்த பார்வையும் இவர்களுக்கு வர வேண்டிய தேவை இல்லாத போயிட்டு, ஏன்னா சமூக சூழல்ங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கப்ப அவங்க நினைச்சதுனால அவங்க எல்லாரும் என்ன இப்ப சீமான் சொல்றதுதான் கரெக்ட் தானே, அதனால எந்த தொழில் செஞ்சா என்ன, சம்பாதிச்சுக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம், அந்த இடத்துல நிக்கிறாங்க. சீமானுடைய பெரிய சிக்கல் என்ன, ஒரு தொடர்ச்சியா தமிழர் வரலாறு பண்பாடு, ஆனா ஆடு மேய்க்கணும் கோழி மேய்க்கணும் எல்லாம் சொன்னா கூட அவர் ஒரு
5 நட்சத்திர விடுதி போன்ற ஒரு வீட்டுலதான் வசிக்கிறாரு. அவர் பயணிக்கிறதெல்லாம் ரொம்ப விலையுறந்த கார்கள் தான். அவர் தங்குற விடுதி கூட பாத்தீங்கன்னா 5 நட்சத்திர விடுதி தான். அதோட அவருடைய உடற்பயிற்சி செய்யற கூடம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச அளவிலான கூடம். அவர் பயன்படுத்த உடைகள் எல்லாம் இன்டர்நேஷனல் பிராண்ட் மங்கள அப்படி விலையுறந்த ஆடைகள் தான் பயன்படுத்துறாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, எளிய தமிழன் வேட்டியை கட்டிட்டு வாழணும், அவன் கூட குடிச்சாலும் தன்மானத்தோட வருவான், வீரமா வாழுவான், ஏன் ஆடு மாச்சா என்ன தப்பு, மாடு மேய்ச்சா என்ன தப்பு, பணமரம் ஏறினா என்ன தப்பு, அதெல்லாம் தொழில் தானே, செய்ய வேண்டியது தானே, இதுல என்ன பெருசா இருக்குது, கல்வியெல்லாம் ஒன்னும் தராது அப்படின்னு தன்னுடைய தம்பிகளுக்கு தன்னுடைய கட்சியினருக்கு தொடர்ச்சியாக மேடையில் வகுப்பு எடுக்கிற சீமான் தன்னுடைய பையனை என்ன செஞ்சிருக்காருன்னா ரொம்ப சேஃப் ஜோன் சொல்ற மாதிரி ரொம்ப பாதுகாப்பா போய் சர்வதேச தரம் வாய்ந்த பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அது ஆங்கில வழி கல்வி, பிரெஞ்சு மொழியெல்லாம் பயிற்றுவிக்கிற ஒரு தரம் வாய்ந்த பல லட்சம் கட்டணம் வாங்கிற ஒரு பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. இது ஒரு கேள்விக்கு உட்படுத்துறாங்க. என்னங்க ஊர்லாம் படிச்சா என்ன படிக்காட்டேன்னா உங்க பையன் நாங்க சேர்த்துக்கலாம், இல்ல இப்போதைக்கு சேர்த்திருக்கிறாரு, பின்னாடி பாப்போம் அவனோட ஆர்வம் என்னன்னு தெரியலங்கிறது. இதே போலதான் சீமான் என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முறைப்படி நிரூபிக்கப்பட்ட சொட்டு மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் போடுறது வழக்கமா இருக்குது, எல்லா நாடுகளும் இருக்குது, எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சீமான் அவர்கள் பல்வேறு மேடைகள்ல இந்த தடுப்பூசிகளை பத்தி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல், இது இங்க இருக்க குழந்தைகளை கொண்டு கூச்சிடும், இதனால பல குழந்தைகள் பாதிக்கப்படுதுன்னு போலியான தகவல் வச்சு பல்வேறு மேடைகளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இந்த சொட்டு மருந்து எல்லாம் போட்டாரான்னு ஒரு பர்சனல் இன்டர்வியூ கேள்வி வருது. அங்க சீமான் உண்மை ஒத்துக்காரு, ஆமா என் குழந்தைக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன், ஏன்னா என் கூட இருக்க படித்த தம்பிகள் மருத்துவரா இருக்காங்களா அவங்களாம் அது நீங்க உங்க கொள்கையை வச்சுக்கோங்க, பையனுக்கு எல்லா தடுப்பூசியும் போட்டுருங்க நாங்க, ஆனா நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப அசடு வஞ்சுக்கிட்டே பேசுறது அன்னைக்கு சமூக ஊடகங்கள பெரும் பேசு போலாச்சு. அதே போல இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில வழி கல்வி இருக்குல்ல, ஆங்கில வழி கல்விதான் இங்க இருக்கிற தமிழர்களை மடமையாக்கிடுச்சு. இல்லைன்னா தமிழர்கள் உலகாண்ட இனத்துக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாதா, எங்க பாட்ட மட்டும் படிக்காம இருந்தா எல்லாத்தையும் பேசிட்டு அவரு பசங்களையும் இல்ல அவர் கூட இருக்க தம்பிகள் இருக்காங்களா, இந்த முதன்மை தம்பியா இருக்காங்களா துரைமுருகன் இல்ல 2-3 அவங்களுடைய பசங்க எல்லாம் கொண்டு போய் ரொம்ப சேஃபா சர்வதேச தரம் வாய்ந்த ஆங்கில வழி கல்வி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்படி பேசுவது ஒண்ணு செய்யறது ஒண்ணுமாங்கல்ல. அப்படி சீமான் மேடையில பேசுற எல்லாமே ஏதோ சொல்லுவாங்கல்ல, தலைவனுக்கு எதுவும் கட்டுப்பாடு கிடையாது, தொண்டருக்கு தான் கட்டுப்பாடுன்னு. இந்த தொண்டர்களை எல்லாத்தையும் கீழே வச்சுக்கிறதுக்காக பேசுறாருங்கிறாங்க. அதே போலதான் அவர் எப்ப மேடையில பேசினாலும் என் தம்பி ஒருத்தர் ஃபாரின்ல வேலை செஞ்சான், அந்த வேலையை அப்படியே உதறிட்டு அடுத்த கால மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு தம்பி பார்த்தா கனடால விசா இல்லாம தவிச்சா, நான் கையெழுத்து போட்டு விசா கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு தம்பி மென்பொறியாளரா பல கோடி சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு காடுகள் தானே வாழ்க்கை, அதனால காற்றோட இணைஞ்சு வாழ்ந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி நீங்க எல்லாம் மாறிக்கோங்கன்னு சொல்லிட்டு சீமான் என்ன பண்ணாரு, படம் எடுத்துட்டு இருந்த தன் தொழிலை முழுமையா விட்டு வச்சுட்டு நேர அரசியல்வாதியாகி இது பிரச்சாரம் பண்ணுவது வாழ்க்கையாகவும் இதன் மூலம் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றாரு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா படத்துல நடிச்சு வந்த சம்பளத்துல அவர் ஒன்னும் வீடு கார் எதுவும் பெருசா வாங்கல, எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எடுத்ததே ஒரு 6 படம் தான், அது ஒன்னும் பெரிய வெற்றியானதெல்லாம் 1-2 தான், இன்னும் பெருசா தொடர்ச்சியான வெற்றி இயக்குனங்கிற பேர்ல அவர் வாங்கல. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு இது எல்லாம் சேர்ந்துச்சு. அதனால சீமான் அவர்கள் திட்டமிட்டே இங்க இருக்கிற ஆர்வ கோளாறுல தமிழ் தேசியம் வர தம்பிகளை காயடித்து அவர்கிட்ட இருக்க பொருளாதார வளத்தை சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கிறார். இங்க மட்டும் இல்ல, வெளிநாடு வாழ் தமிழர்கிட்டையும் இதே போல அவருடைய பேச்சுங்கிறது ஒரு பெரிய காந்தம் விற்பது போல அவர்களை ஈர்த்து அவர்கிட்ட இருந்து பொருளாதார நலன்களை சீமான் பெற்றுக்கொள்ளுங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா மேலெழுப்பிட்டு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிங்கிறது இந்த பாசிச எதிர்ப்புங்கிற அந்த சொல்லாடல இருந்து அந்த கருத்தியில இருந்து மக்களை தமிழ்நாடு மக்களை சிதறிக்க செஞ்சு விடுமோங்கிற ஆதங்கம் இயல்பாவே இங்க இருக்கிற முற்போக்குவாதிகள்கிட்ட எழுது. அதுக்கான விடைகளை வரும் தேர்தலுக்கு காண்போம்.